உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. அன்புமணி ராமதாஸ் வந்து உங்களுக்கு எதிராக என்னதான் செய்யறாரு, உங்களுக்கு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அன்புமணி நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கட்சி தொண்டர்களும் பரப்பி வருகிறார். அன்புமணி சரியா இப்ப சரி, அன்புமணி தயலாபுரம் வந்து என்னை பார்த்ததாகவும் நான் கதவை பார்த்துக்கொண்டு பேச மறுத்ததாகவும் சொல்லி வருகிறார். உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? இல்லையா? நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன்? நான் 46 ஆண்டு காலம் உழைத்து காப்பாற்றி வைத்துள்ள கட்சியை அன்புமணியிடம் கொடுத்து விட வேண்டும். அயலாபுரம் தோட்டத்தில் நான் கேட்டேன், ஆசைப்படி வாயை மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்கவோ பேசவோ கூடாது என்ற கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொல்லியவர். நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன்? ஒரு நாளைக்கு உங்களை கேட்கிறேன், எவ்வளவு பேரை நான் சந்திக்கிறேன் சொல்ல போகும். நீங்க பார்த்த வகையில் 1000 பேர் இல்ல, குறைந்தபட்சம் ஒரு 100 பேர்ல இருந்து 100 முதல் 200 பேர், அதான் குறைந்தபட்சம். அப்புறம் 400-500 பேர் கூட அந்த அளவு கூட போகும். தொலைக்காமல் நியமன கடிதம் கொடுத்து என்னுடைய இந்த தோள்பட்ட இது கை வலிக்கும். ஆனால் நான் காட்டிக்கிறது இல்லை. அன்புமணி சார்பாக அதாவது சமாதானம் பேச வந்த கட்சி அதிமேதாவிகள் அனைவரும் இதே பல்லவியை பாடியதால்தான் கடைசி பேச்சுவார்த்தையின் போது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அன்புமணி அவருடைய அம்மாவை மட்டும் பார்த்துவிட்டு என்னிடம் எதுவுமே பேசாமல் சென்று விடுவார். நான் பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை என்று கட்சிக்காரர்கள் மத்தியில் பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார். பதினாலு பஞ்சாயத்துகள் 16 பஞ்சாயத்துகள் யாருன்னா, நான் 34 அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கேன். கட்சிக்கு துணை அமைப்புகள் 34 அமைப்புகள், அதற்கு தலைவர், செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் உழைத்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார்.